கடந்த காலத்துல வாங்கின கடன்கள் எல்லாம் இந்த காலத்துல தீர்க்க முடியும்? கடனுக்கு நமக்கு 2, 6, 10 எடுக்கணும். இப்போ ஜென்ரலாக விருச்சிகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் போர்ஷன் சுக்கிரன் கையில் இருக்குது. அவர் தான் 2ஆம் இடத்துல மத்தியமமான புள்ளி, அதாவது சென்டர் பாயிண்ட். அப்போ சுக்கிரன் திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது இவங்களுக்கு பண வரவு, கடன், லோன், எதிர்பார்த்த லோன் கிடைக்கிறது, தொழிலில் அதில் போட்டு டெவலப் ஆகுறதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த குரு அப்படிங்கிறவர் ஒருவேளை இவங்க ஜாதகத்தில் சுக்கிரனோட தொடர்பு கொண்டிருந்தால் அவங்களுக்கு குரு திசை நடக்கும்போது இது நடக்கும். அப்படி இல்லாமல் சுக்கிர திசையே நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த லோன் விஷயம் நடக்கும். இப்போ நீங்கள் கடன் எடுக்கும்போது நமக்கு 6ஆம் வீடு எதுன்னா மேஷம். அந்த மேஷத்துக்கு இப்போ போகிற குரு மல்டிபிள் ஸ்தானத்துக்கு போகிறார். அதாவது பிரவிருத்தி பாவம்னு சொல்லுவோம். மேஷத்துக்கு 3ஆம் இடம். அப்போ கடனுக்கு அது சப்போர்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கும், வழக்குகள் தீரும். அதே மாதிரி ஒரு கடனை வாங்குறதும் நடக்கும், ஒரு கடனை அடைக்கப்படுறதும் நடக்கும். அதுக்கும் நல்லா இருக்கும்.